கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில நம்ம செபெதேயுவின் மகன் யோவானை பற்றி இந்த நாள்ல நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னதாக நம்ம ஜெபம் பண்ணலாம். உங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாக நீர் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் காணப்படும்படியாய் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் உடைய வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவரே நீர் ஆண்டவரே நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, கடைபிடிக்க வேண்டுமோ நீர் எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. உடைய வழியிலே நாங்கள் நடக்க முடிவு பறிந்த உண்மையிலே நிலை நிற்க உடைய வேத வசனங்களை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அதிகமாக படிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காலை வேளையில உடைய கிருபை எங்களுக்கு தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் செபெதேயுவின் மகன் யோவான் குறித்து நம்ம இன்னைக்கு காலையில படிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்கள்ல ஒருத்தர் தான் யோவான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவருடைய தந்தையுடைய பெயர் வந்து செபெதேயு, தாயாருடைய பெயர் சலோமே. இயேசுவுக்கு ஊழியம் செய்த உத்தம பெண்மணியான இந்த சலோமியை பத்தி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரண நேரத்துல கூட அங்க கூடவே இருந்ததாக மார்க்கு 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் வந்து புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான சீஷர்ல ஒருத்தராக அவர் இருந்தாரு. இயேசுவுக்கு அன்பான சீஷன் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கப்பட்டார். இவர் வந்து யோவான் சுவிசேஷம், அப்புறம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் வெளிப்படுத்தல் அப்படி அந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதிய ஒரு பெருமைக்குரிய ஒரு சீஷர். அவருடைய சகோதரர் பெயர் வந்து யாக்கோபு. இவரும் இயேசுவினுடைய 12 சீஷர்ல ஒருத்தரா தான் இருந்தாரு. யாக்கோபும் அவர் சகோதரர் யோவானும் மீன் பிடிக்கும் தொழில் செய்தவங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவங்க சொந்தமா படகு வைத்திருந்ததாலும் வேலையாட்களை அமர்த்தியதாலும் ஓரளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு தெரியுது. யோவானும் அவன் சகோதரரும் கலிலேயா கடல்ல வலைகளை அவங்க வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இயேசு என்ன பண்றாரு, அவங்கள வந்து அழைக்கிறாரு. இயேசுவினுடைய அழைப்பை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, உடனடியாக தங்களுடைய தகப்பனையும் வேலையையும் விட்டுட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு 1:20. அப்புறம் இயேசுவுக்காக தனிப்பட்ட தியாகங்களை செய்ய அவங்க வந்து ரொம்ப விருப்பம் உள்ளவங்களா இருந்தாங்க. இன்னும் நீங்க ஊழியத்துல பாத்தீங்கன்னா யோவானுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட இயேசுவின் சீஷர்ல பேதுரு, யாக்கோபு, யோவான் இங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாங்க. ஏன்னா மற்ற சீஷர்கள்லாம் செல்லாத ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து இவங்களதான் கூட்டிட்டு போறாரு. இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவங்கள கூடவே கூட்டிட்டு போறத நம்ம வந்து வேதத்துல நம்ம படிக்க முடியும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த மறுரூப மலையில கூட யோவான் இயேசு மறுரூபமாவதை அவர் வந்து பாக்குறாரு. அவங்க வந்து மோசே மற்றும் எலியாவின் முன்னிலையில அவங்க வந்து ஆண்டவருடைய மகிமைய அங்க வந்து தெய்வீக மகிமைய அவர் வந்து வெளிப்படுத்துறத அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கெத்சமனே தோட்டத்துல இயேசு ஜெபித்த போது இந்த 3 பேரில் ஒருவராக யோவான் வந்து கூடவே இருக்கிறாரு. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பு கூட யோவானும் மற்றவர்களும் விழித்திருந்து ஜெபிக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ன அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மார்க்கு 14ஆம் அதிகாரம் 32ல இருந்து 34 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுல நம்ம படிக்கலாம். அப்புறம் நீங்க யோவான் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துனுடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்த இயேசுக்கு அன்பான சீஷனாக யோவான் வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அதுதான் கடைசி ராப்போஜனத்துல இயேசுவினுடைய பக்கத்திலேயே அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் நீங்க யோவானை பத்தி நம்ம பார்த்தோம்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள்ல இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்ட போது கூட தனது தாயான மரியாளை என்ன பண்றாரு, பராமரிக்கும்படி
மற்ற சீஷர்கள்ட்ட எல்லாம் ஒப்பு கொடுக்காம அவர் யோவானிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதுல இருந்து யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த ஒரு நெருங்கிய உறவு நமக்கு தெரிகிறது. அப்புறம் யோவானுடைய ஆவிக்குரிய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் நற்செய்தி மூலம் இயேசுவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியுது. நீங்க யோவானுடைய நற்செய்தியை படிக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி நெருக்கமா இருந்தாரு, அவருடைய வாழ்க்கைய கூடவே இருந்து அவர் அறிந்து கொண்டாரு. அதன் மூலமா அவருடைய போதனைகளை அந்த யோவான் நற்செய்தி நூல்ல அவர் சொல்லி இருக்கிறாரு. அத நம்ம அந்த யோவான் நிருபத்தை படிக்கும் போது அது நமக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து தான் ஒரு நித்திய வார்த்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அவருடைய தெய்வீக தன்மையையும் பிதாவையே அவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோவான் நிருபத்தை படிக்கும் போது நமக்கு தெரியும். யோவான் நற்செய்தி நூல்ல இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் என்றும் அவரை நம்புவதனால நம்ம நித்திய ஜீவனை பெற முடியும் அப்படின்ற சத்தியத்தையும் அந்த யோவான் நிருபம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றத நம்ம பாக்குறோம். அப்புறம் நீங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை நம்ம படிச்சோம்னா, அதுல ஒன்னாம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவராலேயே அனைத்தும் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். யோவான் தனது நிருபங்கள்ல நீங்க 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் படிச்சீங்கன்னா அதுல இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, நம்மளும் மற்றவங்க மேல எப்படி நம்ம அன்பா இருக்கணும், அப்புறம் அவருடைய சத்தியம், அப்புறம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அந்த நிருபங்கள்ல அவர் தெளிவா எழுதி இருக்கிறத நம்ம பாக்குறோம். 1 யோவான்ல தேவன் அன்பாக இருக்கிறார், அதனால விசுவாசிகள் கூட நம்ம என்ன செய்யணும், ஒருத்தர் அதிகமா நம்ம நேசிக்கணும். அன்பை பற்றி அந்த 1 யோவான்ல ரொம்ப அதிகமா வலியுறுத்தப்பட்டு அதுல எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் பாத்தீங்கன்னா, பத்மோ தீவுல அவர் நாடு கடத்தப்படுறாரு. அப்போ அந்த நேரத்துல அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை அவர் எழுதுறாரு. வெளிப்படுத்தல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதி காலத்துல நடக்க போற காரியங்களை தீர்க்க தரிசனமா அவர் அதை பாக்குறாரு, தரிசனம் காண்றாரு. அந்த தரிசனம் அதுல சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, அப்புறம் பிசாசனுடைய அழிவு, அப்புறம் 2ஆம் மரணம், இதெல்லாம் பத்தி அந்த வெளிப்படுத்தல்ல நம்ம வாசிக்கிறோம். யோவானுடைய பிற்கால வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோவான் மற்ற அப்போஸ்தலர்களை போல இரத்த சாட்சியா அவர் மறிக்கல. அவர் இயற்கையாக மரணம் அடைந்ததாக நம்புறாங்க, சொல்லப்படுகிறது. அவர் அமைதியா இருந்தாலும் அவருடைய ஊழியமும் இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த ஆழ்ந்த ஒரு அன்பும் அவருக்கு அந்த காலத்துல இருந்த திருச்சபைகளை கட்டி எழுப்பியது. இன்றைக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது, இந்த யோவான் நற்செய்தி நூல் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வெளிப்படுத்தல் இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது இன்னைக்கும் நமக்கு அதுல இருந்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். அது நமக்கு நம்பிக்கையா இருக்குது. ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு அது தருகிறதா இருக்கிறது. யோவானுடைய வாழ்க்கையின் மூலமாக, அவர் எழுதின அந்த நிருபங்கள் மூலமாக அன்புதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பா இருந்தாரு. அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த நாட்கள்ல அன்புள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம சார்ந்தவங்களோடு கூட நம்ம மிகவும் அன்பா இருக்கணும். நீங்க யோவானை படிக்கும் போது தெரியும், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை குறித்துதான் நிறைய வசனங்கள் நமக்கு இந்த யோவான் நிருபத்துல வாசிக்கும் போது, யோவான் நற்செய்தி நூல்ல வாசிக்கும் போது நம்ம படிக்கிறோம். அப்புறம் 1 யோவான்ல வாசிக்கும் போதும் நம்ம இந்த அன்பை பத்தி தான் என்ன பண்றாரு இந்த யோவான் எழுதுறத நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவா காணப்படுகிற ஒரு காரியம். அதனால இந்த நாட்கள்ல நம்ம யோவானுடைய இந்த நிருபத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம எவ்வளவு அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்த்து இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதனால அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒருவர் முதலாவது ஆண்டவரை நேசிக்கணும், 2வது நம்ம ஒருவரை ஒருவர்
நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம அன்பில் நம்ம வாழ்றோமா அப்படின்னு நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், நம்ம சிந்தித்து பார்க்கணும். இயேசுவினுடைய அன்பு என்கிட்ட இருக்குதா, நான் இயேசுவை அதிகமா நேசிக்கிறேனா, அப்புறம் அது மாத்திரம் இல்ல, தேவன் நம்மை நேசித்தது போல நானும் மற்றவங்களை நேசிக்கிறோமா, அன்பு செலுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. கிறிஸ்துவுடனான இந்த ஐக்கியத்தை வந்து நம்ம யோவான் வந்து என்ன பண்றாரு, ஆழப்படுத்துறாரு. அன்பான சீஷனான யோவானுடைய வாழ்க்கை வந்து இயேசுவினுடைய நெருங்கிய தனிப்பட்ட உறவை தேட, அவர் தேடினது போல நம்ம கூட என்ன செய்யணும், இயேசுவோடு கூட ஒரு நெருங்கிய உறவை நம்ம வந்து தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை படிக்கும் போது அது நம்மை ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. உண்மையான சீஷர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தூரத்துல இருந்து ஆண்டவரை வந்து பின்தொடர மாட்டாங்க. அவரை நெருங்கி செல்வதும் அவர்களை நிலைத்திருப்பதும் தான் உண்மையான ஒரு சீஷனுக்கு ஒரு உண்மையான சீஷனுடைய ஒரு அந்த ஆழமான ஒரு நோக்கமா இருக்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஆண்டவரை தூரத்துல நம்ம பின்தொடரக்கூடாது. இன்னும் நெருங்கி நெருங்கி என்ன செய்யணும், அவரோடு கூட அவருடைய அன்பில நம்ம நிலைத்திருக்கணும், அவரோடு கூட நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால இந்த யோவானன் பத்தி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர் வந்து ஒரு இந்த நிருபங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் தேவனை வந்து இயேசு கிறிஸ்து பிதாவை வந்து எப்பொழுதும் அவர் வந்து சொல்றதா நம்ம அந்த வசனங்கள்ல வாசிக்க முடியும். நீங்க யோவான் நிருபத்துல பார்க்கும்போது அவரை வந்து தேவனை வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாரு, பிதாவாக, உயிர்ப்பிக்கும் பிதாவாக, எல்லாரிலும் பெரிய பிதாவாக, தூய அதாவது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் பிதாவாக, நம்மிடத்துல வாசம் பண்ற ஒரு பிதாவாக, நம்ம கேட்பதை கொடுக்கறதான ஒரு பிதாவாக, நீதியுள்ள பிதாவாக அவர் வந்து அடிக்கடி அழைக்கிறத நம்ம அந்த வசனங்கள்ல வாசிக்க முடியும். நீங்க இந்த நிருபத்தை நீங்க ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம வாசித்தோம்னா இது வந்து நமக்கு புரியும். அப்போ தேவனிடத்துல வந்து தேவனுடைய வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம். பிதாவும் குமாரனும் சேர்ந்து என்ன பண்றாங்க, செயல்படுறத இந்த யோவான் நிருபத்துல கூட நம்ம படிக்கும் போது நமக்கு புரியும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த யோவான் நிருபத்துல மரித்தோரை உயிரோட எழுப்புறாரு, அப்புறம் நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு, உயிர் உள்ளவரா நிறைய இடத்துல காமிக்கிறாரு, நிறைய இடத்துல வந்து சாட்சி கொடுக்குறாரு. இப்படி பிதா வந்து குமாரனை ரொம்ப உயர்த்துறதையும், குமாரன் வந்து பிதாவை வந்து ரொம்ப கனம் பண்றதையும் நம்ம வந்து இந்த அதிகாரங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தேவகுமாரன் வந்து பிதாவை வந்து கனம் பண்றதையும் அவரை உயர்த்துறதையும் இந்த அதிகாரங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இன்னும் நீங்க இந்த நிருபத்துல வாசிக்கும் போது கிறிஸ்துவின் மீது அன்பா இருக்கிறவனிடத்தில் கிறிஸ்துவும் பிதாவும் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால என்ன காண்கிறவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து சொல்றத பாக்குறோம். அப்போ இந்த பிதாவும் குமாரனும் இணைந்துதான் என்ன பண்றாங்களா, பரிசுத்த ஆவியானவரை உலகிற்கு அனுப்பினார். இத வந்து நீங்க வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் 26ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் வந்து ஆதியிலே தேவனுடைய வார்த்தையாக, தேவனிடத்தில் தேவனாக இருந்தவர் மனிதனாக இயேசு என்ற பெயரில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவியினால நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பவர். அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம யோவான்ல நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது இயேசு வந்து சொல்றார், நானே ஜீவாப்பம், நானே விடுதலை கொடுக்கிறவர், நானே உலகத்தின் ஒளி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்லாம் சொல்லி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி வந்து என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றார். அது மாத்திரம் இல்ல, முக்கியமான ஒரு காரியம், சீடர்களுடைய கால்களை தான் கழுவுறார். 13ஆம் அதிகாரத்துல 2-15 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் போது அவர் வந்து சீஷர்களுடைய கால்கள் எல்லாம் கழுவினார். அப்போ நம்ம கூட இதை வந்து மாதிரியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்துல
அவர் வந்து பரலோகத்துல நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து உங்களை திரும்பவுமா அங்க அழைத்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதா இருக்குது. இந்த அதிகாரம், இந்த யோவானெல்லாம் நம்ம படிக்கும் போது உண்மையாவே இயேசு கிறிஸ்துனுடைய கூட இருந்த ஒரு சீஷர் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லும் போது, அவருடைய வசனங்களை இதுல படிக்கும் போது நமக்கு என்ன என்ன ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குறாரு. ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டாலும் பரலோகத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தையும் ஒரு நல்ல வாசஸ்தலத்தையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு தெரியுது. அதனால இந்த நாட்கள்ல இந்த ஒவ்வொரு வசனங்களையும் படிக்கும்போது கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்துவம் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதனால விசுவாசிகள் வந்து எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையை நமக்கு அளிக்கிற, விசுவாசிகளாகி நமக்கு எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையை இந்த வசனங்கள் நமக்கு அளிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டு கொள்றோம். இன்றைக்கும் நம்ம பலவிதமான சோதனைகள், கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம அடிக்கடி நினைவு கூற வேண்டியது, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் திரும்ப வருவாரு. அவருக்காக பரிசுத்தமா நம்ம ஜீவிக்கும் போது திரும்பவுமா அவர் வந்து ஒரு நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அங்க வந்து நம்மள கூட்டிட்டு போவாரு. அதனால இந்த உலகத்தினுடைய பாடுகள் வந்து கொஞ்ச நாள் தான், இது வந்து நிரந்தரமானது ஒரு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அதனால இதன் மூலமா நம்ம வந்து ஒரு ஆறுதல் பெறதுக்கு இந்த யோவான் வந்து நமக்கு உதவி செய்யறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்கும்போது இன்னும் வெளிப்படுத்தல்ல வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகையையும் அவரு முடிவு காலத்துல, அதாவது இறுதி நாட்கள்ல நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் பத்தி அதுல வெளிப்படுத்தல்ல நம்ம படிக்கும் போது அத முழுவதுமா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் வந்து அத தரிசனமா என்ன பண்றாரு, அந்த பத்மு தீவுல இருக்கும்போது அவர் வந்து தரிசனமா அதை வந்து பாக்குறத அந்த அதிகாரங்கள்ல நம்ம பாக்குறோம். அதனால இந்த நாட்கள்ல நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், கர்த்தர் மேல இருக்கிற அன்பு குறையாம நம்ம பாத்துக்கணும். சிலுவை பாடுகளையும் கர்த்தருடைய அன்பையும் அவர் நமக்கு செய்தவற்றையும் அடிக்கடி நம்ம தியானித்தோம்னா அன்பு நமக்கு குறையவே குறையாது. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறையவே குறையாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம். உலகத்துல வந்து செல்வந்தரா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஏழையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. உலகத்துல ஏழையா இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செல்வந்தர்களா இருக்கிறது தான் ஆண்டவர் வந்து நமக்கு பெரிதாக கருதுறாரு. அதனால இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பாடுகளை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பாடுகளையும் நம்ம வந்து பொறுமையோடு சகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இந்த மாதிரி வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட பேசி நமக்கு ஆவிக்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால இன்னும் ஆண்டவருக்காக நம்ம முடிவு பரிந்த நிலை நிறுத்து கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், இது வந்து முடிவு. அத ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற ஒவ்வொரு பாடுகளிலும் ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கிருபையை நீர் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நமக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்வார். அவருடைய வாக்கு தத்தங்கள் மூலமா நம்ம கூட பேசி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை பலப்படுத்துவார். அதனால இந்த கடைசி நாட்கள்ல பார்க்கும்போது பிசாசு வந்து ஆண்டவரை விட்டு தூரமா போறதுக்கு நிறைய தருணங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்குறான். ஆனாலும் பிசாசின் மேல வெற்றி அடைவதற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் மட்டும்தான் நமக்கு வந்து பிசாசின் மேல நமக்கு ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால இந்த நாட்கள்ல இந்த யோவானுடைய நிருபத்திலிருந்து நம்ம இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம படிக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் நம்முடைய விசுவாசத்தை நம்ம பலப்படுத்துவோம். நம்ம சோர்ந்து போகாம கர்த்தருக்காக முடிவு பரிந்தும் சாட்சியா ஒரு யோவானை போல நம்ம வந்து இருக்கும்போது ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கைய பலப்படுத்துவாரு. இன்னும் நீங்க யோவான் நிருபத்தையும் யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் படிங்க. அப்புறம் யோவான் நற்செய்தி சுவிசேஷத்தையும் நீங்க படிங்க. அது மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தலையும் நீங்க இது யோவானை பத்தி நம்ம அவர் நேரடியா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அனுபவங்களை வைத்துதான் இந்த நிருபங்களையும் நற்செய்தி நூலையும்
எல்லாம் எழுதி இருக்கிறாரு. அதனால அவருக்கு இயேசு கிறிஸ்து மேல ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பு இருந்ததுனாலதான் இத அவர் எழுதுறாரு. அதன் மூலமா நமக்கும் எழுதி கொடுத்தது அந்த காரியங்களெல்லாம் எழுதினதன் மூலமாக தான் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதை படிக்கும் போது நமக்கு பலப்படுகிறதா இருக்குது. அதனால இந்த நாட்கள்ல நேரம் கிடைக்கும் போது இந்த நிருபங்கள்லாம் படிங்க. அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அனுபவங்கள் எல்லாம் வைத்துதான் இந்த நிருபங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம கூட என்ன செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா இன்னும் ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அனுதினமும் அவருடைய அன்பிலும் அவரை முதலாவது நம்ம நேசிக்கணும், ரெண்டாவது நம்ம கூட இருக்கிற மற்றவங்களையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்லாம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுக்குது. அதனால நாட்கள் அப்படிப்பட்டதான கிருபைகளே ஆண்டவர் நமக்கு தரும்படியா நம்ம ஜெபம் பண்ணலாம். உங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான வேளையிலும் கூட கர்த்தாவே அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் படிக்கத்தக்கதாகவும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. யோவானை போல கர்த்தாவே நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய மார்பிலே சாய்ந்து அன்பாயிருந்த ஒரு சீஷனை போல கர்த்தாவே நாங்களும் உம்முடைய சமூகத்திலே அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவரே உமக்காக சாட்சியுள்ளவர்களாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. யோவான் தன்னுடைய நிருபத்திலே ஆண்டவரே தேவகுமாரனாக உம்மை ஆண்டவரே பிரதிபலித்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக உம்மை தேவகுமாரனாக எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நிருபங்களே சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களில் அன்பா இருந்தது போல நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த வசனங்களை படிக்கும் போது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா. அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஆண்டவரே இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெறும் வாசிக்கிறது மட்டுமல்ல, கேட்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை நாங்கள் கை கொண்டு உமக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல கர்த்தாவே உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக மற்றவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை எதிராளிகளை கூட நாங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கிருபைகளே நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த பலத்தினால முடியாத ஆண்டவரே, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும்னு சொன்னீங்களே, அதே போல கர்த்தாவே ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு தேவையான கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே இந்த உலகத்திலே நாங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் எங்களுக்காக நீர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதன்படி ஆண்டவரே இந்த உலகத்துல கர்த்தாவே எங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரே எவ்வளவு பாடுகள் மத்தியில நாங்கள் ஜீவித்தாலும் கூட கர்த்தாவே எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஸ்தலத்துக்கு ஆண்டவரே நாங்கள் தகுதியுள்ள பிள்ளைகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. விசேஷமா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே கஷ்டத்துல இருந்தாலும் பிரச்சனைகளில இருந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் தேவகுமாரனா எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அற்புதங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீ செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முடிவு பரியந்த உமக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களையும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரை வழி நடத்த எங்களுக்கு தேவையான கிருபைகளையும் கர்த்தர் நீர் தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும், எங்களை வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.